Hello my dear friends, today we are going to see about some important key terms actually. I found it is very interesting today. The first one is ரொம்ப சிக்கனமா இருப்பாங்கல்ல, அதாவது these people are entirely different from the stingy people. இவங்க வந்து ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க, காசை வந்து அன்வான்டா செலவு பண்ண மாட்டாங்க, வேணுங்கிறதுக்கு செலவு பண்ணுவாங்க இல்லையா. அந்த people how can we say it in English? That is called as penny pincher. Penny pincher அப்படிங்கிறவங்க சிக்கனமா செலவு பண்ணுவாங்க and they don't spend unwantedly. For example, she is a penny pincher, that is why she is able to buy or she is able to save more money. அவ penny pincher-ஆ இருக்கிறதுனால தான் penny pincher-ஆ இருக்கிறதுனால தான் நிறைய காசு அவளால சேவ் பண்ண முடிஞ்சது. She is a penny pincher and that it helps her to save more money. Okay, the second one என்ன பாத்தீங்கன்னா, it is opposite, entirely opposite to this penny pincher. This is called as stingy. Stingy என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப அப்படியே கஞ்சத்தனம், தேவையானது கூட செலவு பண்ண மாட்டாங்க. ரொம்ப அதாவது the name of saving money அப்படிங்கறத வச்சுக்கிட்டு அவங்க காசு செலவு நார்மலாக தேவையான செலவு கூட பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. Those people are called as stingy. For example, he is stingy and he is not even ready to buy chocolates for his children. குழந்தைகளுக்கு சாக்லேட் வேணுங்கிறத கூட அந்த பசங்களுக்கு வாங்கி தர மாட்டாரு, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கஞ்சத்தனமான ஒரு ஆள். ஓகே, தேர்ட் ஒன் நீட் ஃப்ரீக். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்துக்கும் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ஷுட் பி கெப்ட் க்ளீன் அண்ட் நீட். எல்லாமே எனக்கு அப்படியே நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், டஸ்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போவுமே அந்த மாதிரி கிளன்லினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க இல்லையா. அந்த பீப்புள் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நீட் ஃப்ரீக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மை மதர் இஸ் அ நீட் ஃப்ரீக் அண்ட் கெப்ட் த ஹவுஸ் ஸோ க்ளீன் அண்ட் டைடி. எங்கள் அம்மா வந்து ஒரு நீட் ஃப்ரீக், அந்த வீட்டை வந்து அவ்வளோ டைடியாக க்ளீனாக வச்சுட்ருப்பாங்க. ஓகே, இந்த ஃபோர்த் ஒன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிக் மவுத். பிக் மவுத்னா என்னென்னா, இவங்ககிட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் they won't keep it for themselves. உடனே யார்கிட்டையாவது போய் சொல்லிடணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பிக் மவுத்துன்னு சொல்லுவோம். இல்லாட்டி இவங்ககிட்ட ரகசியம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போகிறோம், உடனே போய் அடுத்தவங்க கூட சொல்லிட்டு வந்துடுவாங்க. These people are called as big mouth. She is big mouth, so don't say any secret to her. அவள் வந்து ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணாத ஒரு லேடி, அதனால் அவங்கக்கிட்ட எதையும் சொல்லாதீங்க. The fifth one, people pleaser. இவங்க என்னன்னா, அடுத்தவங்க வந்து நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது, அடுத்தவங்க எப்போவுமே நம்மளை ரொம்ப நல்லவங்களாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லி வாழறவங்க. அவங்க எப்போ பேசினாலும் சரி, என்ன நடந்துக்கிட்டாலும் சரி, they will think about the others reaction and the others responses. இப்படிப்பட்ட மக்களை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா people pleaserன்னு சொல்லுவோம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க தப்பாக நினைக்கக்கூடாதுங்கிறதுலையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. For example, my father is a people pleaser so that he is very cautious to speak in front of the public or among the public or among the relatives. சொந்தக்காரங்கிட்ட பேசும்போதும் சரி, இல்லை பீப்புளோட மத்தியிலே பேசும்போதும் சரி, is very cautious. ரொம்ப அப்படியே காஷியஸாக இருப்பார், because he is people pleaser. Okay, so today we have seen these 5 words. penny pincher ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவங்க, stingy ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிறவங்க, அண்ட் தேர்ட் ஒன் நீட் ஃப்ரீக், ரொம்ப எப்போவுமே இவங்களோட எல்லா திங்ஸையும் ரொம்ப நீட் அண்ட் டைடியாக வச்சுப்பாங்க. ஃபோர்த் ஒன் பிக் மவுத், ரகசியத்தை எப்போவுமே பாதுகாக்க மாட்டாங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன் பீப்புள் ப்ளீசர், மற்றவங்க தப்பாக நினைக்கக்கூடாது, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லியே வாழறவங்க. ஓகே, ஐ ஹோப் you find my video is useful, and thank you so much for watching my video, and I catch you in the next video. Until that, signing off, Dr. L. Komati. Thank you.